நாம் தமிழர் தரப்பு ஒரு பெரிய தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. விஜய் வந்து போட்டு அடி அடிக்கிறது ஒரு முடிவு. ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்க்கு அளவுக்கு அதிகமாக முட்டு கொடுத்ததும் தவறு. ரெண்டாவது, இப்ப விஜய் வந்து ஒரு தவறான கொள்கை கோட்பாடு எடுக்கிறாருங்கிறதுனால அளவுக்கு அதிகமா போட்டு விஜயை கடிச்சு வைக்கிறது தேவையில்லாத வேலை தான். விஜயை வந்து நீங்க இக்னோர் பண்றது அங்க போறாங்க போது நம்ம அவரை விமர்சிச்சு நம்ம விஜயை வந்து எதிரி நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் ஒரு நடிகர். இப்போ வரைக்கும் அவர் நடிகர் தான். கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்ப கட்சி தலைவர் ஆயிருக்காரு. ஆனா அவரால் வந்து மற்ற கட்சி தலைவர்கள் போல எல்லாம் செயல்பட முடியாது. ஏன்னா அதுக்கு அவருடைய இமேஜே வந்திருக்காரு. அவர் உடனே நிவாரணத்துக்கு கூட அவர் வீட்டுல உட்காந்தாங்க நிவாரணம் கொடுக்க முடியும், மறுக்க முடியுமா? அதுக்குன்னு அவர் வந்துதான் கொடுக்கணும் நானும் சொல்லல. ஆனா அவரால் வெளியில வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் அமைது இல்லைங்க. இந்த சிக்கல் வந்து விஜய்க்கு இருக்கு. சோ அவருடைய கட்சியோட வளர்ச்சிங்கிறது இதனாலேயே பெரிய பின்னடைவை சந்திக்கும். சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தலையில தூக்கி வச்சு ஆடினதுதான் காரணம். வேற என்ன, வேற காரணம்லாம் இருக்க முடியாது. விஜய் அவர்கள் கருத்திலும் கொள்கையும் கோட்பாடும் பேசாமல் இருக்கும்போதே விஜய் என் தம்பி, அவனுக்கு துணை நிற்பேன் நானு, ஆள போறான் தமிழன் அப்படிலாம் வரும்போது எனக்கு தான் அந்த பாட்டு எழுதுனாங்கன்னு இவர் பேசினாரு. அப்புறம் மைக்கு பிடி கேம்பெயின் இது இன்னும் ஓப்பன் பண்ணுன்னு ஏதோ ஒரு சரக்கு விளம்பரத்துக்கு நடிச்ச மாதிரி அவர் பாடி வச்சிட்டு இருக்காரு. கேம்பெயின் ஓப்பன் பண்ணு. அந்த பாட்டு வந்து விசில் போடுன்னு சொல்லிட்டு மைக்கை காட்டுறாங்க. அந்த பாட்டுல மைக் சின்ன எங்களோட தானே, எங்களுக்கு தான் அவர் ஆதரவா நிக்கிறாரு. இந்த மாதிரியான தேவையில்லாத அரசியலை செய்தது நாம் தமிழர் தரப்பு தான். அது சீமான் தான் செஞ்சாருன்னு சொல்ல மாட்டேன். சீமான் கூட இருக்கக்கூடிய சில கூட்டம் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விஜய் தரப்புலையும் அது பேசியிருக்காங்க. அதுவும் நமக்கு விஜய் தரப்புல இவர் ஆதரவாக இருக்கிறாருங்கிற அடிப்படையில தான் அவங்களும் ஒரு ஆதரவுக்காரம் பேசினாங்களே ஒழிய, சீமான் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சது அடுத்த நிமிஷமே விஜய் தரப்புல இருந்து சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள்ங்கிறத நீங்க அந்த ஊடகங்கள்ல அந்த விவாதங்கள் எல்லாம் பாருங்க தெரியும். அதிமுகவை பெருசா எதிர்க்கல இன்னும் விஜய். அதை வச்சு நமக்கு தெளிவா தெரியுது. திமுகவை தான் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் எதிர்த்துட்டு இருக்காரு ஒழிய, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடியும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அவங்க வேற டீலிங் ஓடும். அது நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அதிமுகவை எதிர்க்கிற இடத்துல விஜய் வந்து பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டல. இன்னொன்னு என்னன்னா, விஜய் தனித்து நிக்கிறாரு அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமா தான் போய் நிற்கும். அதனால நானும் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து தனியா தான் நிக்கணும் விஜய் எல்லாம் நான் சொல்லல. விஜய் தனித்து நிற்பதால் திமுகவுக்கு தான் ஆதரவு. அப்ப திமுகவை விஜய் உண்மையாவே எதிர்க்கிறாரா அப்படின்னா அவர் தனிச்சு நிக்கிறதுல பயனே கிடையாது. ஏன்னா அவர் தனியா நிக்கிறாருன்னா என்ன ஆகும், திமுகவுடைய எதிர்ப்பு எல்லாத்தையும் உடச்சிட்டு போவாரு. அதே போல எல்லாரும் தனியா நிக்கும் போது என்ன ஆகும், திமுக தன்னுடைய கன்சாலிடேட் வாக்குகளை பயன்படுத்தி ஜெயிச்சிடும். அப்ப இங்க இவங்க திங்க் பண்ண வேண்டியது, திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு மெகா கூட்டணியை திமுக ஆப்போசிட்ல நிப்பாட்டணும். அந்த மெகா கூட்டணியை யாரால உருவாக்க முடியும்? விஜய்க்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ எல்லாமே இருக்குனாலும் கட்சி கட்டமைப்பு எல்லாம் விஜய் கிட்ட இன்னும் இருக்காது. ஏன்னா இப்பதான் புதுசா தொடங்கி இருக்காங்க. பெரிய அளவு கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. தொண்டர்கள் இருந்தா ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு எலெக்ஷனுக்கு நிப்பாங்க ஒழிய, அதுலயும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஒரு நீங்க கலா யதார்த்தம்னு போகும்போது கொஞ்சம் கஷ்டம். ஏடிஎம் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்கு. அந்த கட்டமைப்பை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. என்னுடைய கணிப்பு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராகவும் விஜய் அவர்களை துணை முதல்வர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தி ஒரு ஸ்டைல்ல, ஆமா அந்த ஆந்திரா ஸ்டைல்ல பவன் கல்யாணம் இவங்க எல்லாம் வராங்கல்ல, அந்த கான்செப்ட்ல இங்க பிளான் பண்ணுவாங்கிறதா என்னுடைய கணிப்பு. பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு. அதுல வந்து இவங்களுக்கு என்னன்னா, பட்டியல் சமூக வாக்குகளை எப்படியாவது இந்த பக்கம் இழுக்கணும்னா திருமாவளவன் போன்ற ஒரு மேஜர் ரோலை வந்து உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. திருமாவளவன் உள்ள வரல அப்படின்னா அப்புறம் பாமகவை பேசுவாங்க. இதுதான் நடக்கும். ஆனா இதுல விஜய் அவங்க கட்சிக்கு இப்போ நீங்க அவர் சொல்ற மாதிரி திருமாவளவன ஒரு கணக்கோட அவர் வந்து இந்த கூட்டணி கொண்டு வர முயற்சி நடந்தது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட ஒரு பேச்சு நடக்கும். ஆனா இயல்பாவே நாம் தமிழர் பக்கம் இருந்து ஒரு பெரிய நிர்வாகிகள் கூட்டம் வந்து இங்க விலகுறாங்க. அவங்களுடைய புகலிடம் போய் சேர வேண்டிய இடம் விஜயா இருக்கு. அதுக்கப்புறம் சீமான் கடுமையா விஜயை வந்து விமர்சிக்கிறாரு. சோ தொடர்ச்சியா நாம் தமிழர் இருந்து விலகிறவங்க பல்வேறு கட்சிக்கு போறாங்க. அதுல விஜய்க்கு போறது அதிகமா இருக்கே, அது ஏன், என்ன காரணம்?